அதாவதுங்க அடிப்படையா என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்குமே வந்து திமுகவால தாவேக்கோட வெற்றிய ஏத்துக்க முடியல. அது வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவோட தலைமை, திமுகல இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் யாராலுமே ஏத்துக்க முடியல. எப்படி விஜய் ஜெயிச்சார்? எப்படி விஜய் ஜெயிச்சார்? எப்படி நம்ம தோத்தோம்? இந்த ரியாலிட்டிக்கு ஒரு பக்கம் வேற வழி இல்லாம சட்டமன்றத்துல முதல்வர்னு சொல்றாங்க. முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறவர்களிடம் முதல்வர் பேச வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. அதை தாண்டி இன்னுமே வந்து விஜய் அவர்கள் முதல்வர் அப்படிங்கிறது மனதார ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்ல. அதாவது பிடிக்காம போகலாம். எதிர்கட்சிகளுக்கு பிடிக்காம போகலாம். எனக்கு பிடிக்காம போகலாம். உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஆனால் அட் த லாஸ்ட் அவர் வந்து அவர் தான் முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தான். அவர் ஆட்சி காலம் வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அவர் ஆட்சி காலத்துக்கு பிறகு ஒரு முன்னாள் முதலமைச்சர். அதை நீங்க மாத்த முடியாது இனிமேல். ஏன்னா மக்களோட மேண்டேட் அது. நம்ம யாரை மதிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, யாரை மதிக்காம போறோம்னா அது மக்களோட மேண்டேட்டை மதிக்கிறோமா மதிக்கலையா அப்படிங்கறதா இங்க பேச்சு. அதை சரியாக செய்கிறோமா இல்லையான்றதா. ஏன்னா நம்ம மதிப்பு யாருக்காக கொடுக்கின்றோம்? தனிப்பட்ட நபராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இல்லை. மக்கள் முதலமைச்சராக அவரை நாற்காலில் அமர வைத்துள்ளார்கள். அவர்களுக்கான மதிப்பு அரசனை பார்க்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்லி திமுக அதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு இல்ல, பக்குவம் இல்ல. அதனால விஜய் அவர்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இப்ப வெளிப்படையாவும் சரி, இப்ப நிறைய நான் பார்க்கிறேன். சில ஊர்களுக்கு போறேன், சில தொடர்கிட்ட பேச முடியுது, பார்க்க முடிகிறது. ரொம்ப கொச்சையா தான் பேசுறாங்க. அது வார்த்தை பிரயோகமே வந்து ரொம்ப ஒருமையில தான் இருக்கு. அவன் இவன் இருக்கு. இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. எப்படி அவர் ஜெயிச்சார், எப்படி வெற்றி பெற்றார்? ஏன்னா ரொம்ப புரியாத தன்மையில் என்ன பண்ணிருக்காங்க, சில நேரம் வந்து இதற்கு ஒட்டுமொத்தமா ஈவிஎம் தான் காரணம். என்ன சொல்ல போனா விஜய் அவர்களும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்றவங்க இருக்காங்க. அவங்களால ஏத்துக்கவே முடியல. இந்த வெற்றியை வந்து இந்த வெற்றிக்கான தோல்விக்கான காரணம் என்ன, தாவேக்கோட வெற்றிக்கான காரணம் சினிமா ஒரு முக்கியமான காரணம் தான். சினிமா மட்டுமே ஒரு காரணம், இன்ஸ்டாகிராம் ஒரு காரணம், ரீல்ஸ் ஒரு காரணம், ரீல்ஸால ஜெயிச்சாச்சு இப்படிதான் இன்னும் பண்றாங்களே தவிர, அவங்க ஒரு பக்கம் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுல நிறைய கருத்துக்கள் வந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 4 லட்சம் கருத்துக்கள் எனக்கு உடன்பிறப்புகள் ஐயன்ல வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அது குறித்தெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அது குறித்தெல்லாம் ஆய்வு முடிச்சிட்டாங்களா, அதற்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்கட்சி அரசியலை நாம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி கூர்மைப்படுத்த வேண்டும், அதுல கவனம் செலுத்துறதை விட தொடர்ச்சியாக இதுல கவனம் செலுத்துறாங்க. ஒன்று. இன்னொன்று, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் மறுபடியும் இந்த ஆட்சி 6 மாசம் தான், இந்த ஆட்சி 3 மாசம் தான், இந்த ஆட்சி 4 மாசம் தான் இப்படி சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் வந்து ஸ்லீப்பர் சொல்லி ஒரு ஆட்சி காலங்கள் முடிஞ்சது இல்லையா, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏதாவது லாஜிக்கோட பேசணும். எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் இவரு பேசுற காரணத்துல தான் என்ன கேட்டீங்கன்னா, அப்ப திமுக வந்து தாவேக்கு எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா, இங்க வந்து சில ஏஜென்ட்ஸ் மூலியமா, சில புரோக்கர்ஸ் மூலமா இந்த வேலைகளை தொடர்ச்சியா நடத்துறாங்களா, 15 எம்எல்ஏ கவுக்க ட்ரை பண்றாங்களா, ஒரு தூக்க ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கின்றது. திமுக முதல்ல இந்த ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நம்ம தோத்துட்டோம், நம்ம எதிர்கட்சி, நம்ம ஆளுங்கட்சி இல்ல, நம்ம மக்கள்கிட்ட போகணும், கீழே இறங்கணும், அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியம் இருக்கின்றது. புரிந்து கொள்வார்களா என்ற தெரிய புரியாத காரணத்தினால் இந்த மாதிரியான அவதூறு பேச்சுக்களை தொடர்ந்து கொண்டே